ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, மாவட்ட நலவாழ்வு சங்கம் திருப்பத்தூர் மாவட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விளம்பர அறிக்கை கொடுத்துருக்காங்க. வேக்கன்சிக்காக கொடுத்துருக்காங்க. திருப்பத்தூர் மாவட்டம் மாவட்ட சுகாதார நலச்சங்கத்தின் கீழ் NUHM DEIC ஒன் ஸ்டாப் சென்டரும் கொடுத்துருக்காங்க. DEIC DPMU சித்தா HWC UHWC மற்றும் FDDP திட்டங்களில் உள்ள பணியிடங்களில் தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படும் கொடுத்துருக்காங்க. 13/6/2026 மாலை 5 மணிக்குள்ளே வரவேற்கப்படும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தந்த போஸ்டிங்க்கு ஒரு வேக்கன்சி தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் டிகிரி கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா NUHM பார்த்தீங்கன்னாக்கா ANM UHN கொடுத்துருக்காங்க. வேக்கன்சி பார்த்தா ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஹையர் செகண்டரி முடிச்சிருக்கணும். 2 இயர்ஸ் வந்து ANM கோர்ஸ் வந்து டிபிஹெச் அப்ரூவலில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 17,500 பெர் மந்த்துக்கு. ஸோ நீங்கள் அப்பாயின்மெண்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் சொசைட்டி ஹெல்த் சொசைட்டி வந்து கான்ட்ராக்ட் பேஸில் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா NUHMலேயே மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் ஒரு வேக்கன்சி. அதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் சொல்லியிருக்காங்க. 8வது படிச்சிருந்தாலே இப்போ ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னாக்கா 11,000 பெர் மந்த்து கொடுத்துருக்காங்க. அதுவும் கான்ட்ராக்ட் பேஸில் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியில் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கு கான்ட்ராக்ட் பேஸில். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா NUHMல லேப் டெக்னீஷியன் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் ஒரு வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி படிச்சிருந்தாலே போதும், அதாவது DMLT படிச்சிருந்தாலே போதும் சொல்லியிருக்காங்க. அதுக்கும் 17,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க பெர் மந்த்துக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியில் வந்து கான்ட்ராக்ட் பேஸில் அப்பாயின்மெண்ட் பண்ண கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா DEIC ஒன் ஸ்டாப் சென்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்குபேஷன் தெரபிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது இது வந்து பேச்சுலர் மாஸ்டர் டிகிரி கம்பல்சரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே தான் சொல்லியிருக்காங்க. பட் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 40க்குள்ளே இருக்கணும்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி அதுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னாக்கா 23,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க பெர் மந்த்துக்கு. ஸோ அதேமாரி தான் கான்ட்ராக்ட் பேஸில் மாவட்ட சுகாதாரத்தை உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அதே DEIC ஒன் ஸ்டாப் சென்டர்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெஷல் எஜுகேட்டட் பிஹேவியர் தெரப்பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா BE BTech BEd MTech உங்களாம் படிச்சிருக்கோம், டிகிரி படிச்சிருக்கோம், மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கோம், கண்டிப்பாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அதை. ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா சம்பளம் பார்த்தீங்கன்னாக்கா 17,000 சொல்லியிருக்காங்க பெர் மந்த்துக்கு. கான்ட்ராக்ட் பேஸில் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டிலாம் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா DEICயில் ஃபிசியாலஜிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் டிகிரியோ இல்லை சைல்டு அடல்சன்ட் ஸ்பெஷல் அதுமாதிரி டிகிரி என்ன முடிச்சிருக்கீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னாக்கா 27,000 சொல்லியிருக்காங்க பெர் மந்த்துக்கு. ஸோ கான்ட்ராக்ட் பேசிஸில் ஆன்லைனில் எடுக்கிறாங்க, மாவட்ட சுகாதாரத்தை எடுத்துக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா DPMU அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து BCom கிராஜுவேட்டோ அல்லது BA கார்ப்பரேட்டோ இல்லை BCSஓ மினிமம் வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸில் மெயின்டெனன்ஸ் அக்கௌண்ட்ஸில் பார்த்துட்டு டேலி பேக்கேஜ்லாம் பார்த்தீங்கன்னா முடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஓகேன்னு இருக்காங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஓகேன்னு இருக்காங்க. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 35 இயர்ஸ், அதாவது 35 வயசு அதிகமாக போயிருக்கலாம், அதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னாக்கா 19,000 கொடுத்துருக்காங்க பெர் மந்த்துக்கு. ஸோ டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியில் வந்து கான்ட்ராக்ட் பேஸில் ப்ரொவைட் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சித்தா கொடுத்துருக்காங்க. டிஸ்பென்சர் சித்தா ஒரு வேக்கன்சி கொடுத்தாங்க. அது வந்து டிஃபார்ம் அல்லது இன்டகிரேட்டர் ஃபார்மசி ஹவுஸில் முடிச்சிருந்தீங்கன்னா ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னாக்கா 17,000 பெர் மந்த்து சொல்லியிருக்கிறாங்க. டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியில் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ தெளிவாக கொடுத்துருக்காங்க அது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா HMC, அதாவது மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கு மேல் கேண்டிடேட் மட்டும் கொடுத்துருக்காங்க அது உங்களுக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 12th படிச்சு பயாலஜி, ஜுவாலஜி, பாட்டனி அதுமாரி படிச்சிருந்தா ஓகே இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா SSLC முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கம்பல்சரி. நெக்ஸ்ட் டிகிரி நீங்கள் என்ன பண்ணாங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னாக்கா 17,500 சொல்லியிருக்காங்க பெர் மந்த்துக்கு. ஸோ இதுவும் கான்ட்ராக்ட் பேஸில் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு. டிஸ்ட்ரிக்ட் தெளிவாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா HMC சொல்லியிருக்காங்க மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர். அது வந்து 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கான கோர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா GNM அப்படி இல்லைனாக்கா BSc நர்சிங் கவர்மெண்ட் அப்ரூவல் நீங்கள் ப்ரைவேட்டில் படித்தாலே ஓகே தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து 50 வயசுக்குள்ளே தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னாக்கா 21,000 சொல்லியிருக்காங்க பெர் மந்த்துக்கு. ஸோ இதுவும் ஆன்லைன் கான்ட்ராக்ட் பேஸில் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க உங்களுக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா DMHP, அதாவது சைச்சியாட்ரிக் நர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நர்சிங் குவாலிஃபிகேஷன் முடிச்சுருந்தா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ட்ரைனிங் முடிச்சிருந்தாலும் ஓகே தான் இனிமேல் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணியிருக்கு.
எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே தான் தெளிவாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ அதுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னாக்கா 21,000 பெர் மந்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் கவுண்டர் பிஸ்னஸ் இதுவும் ப்ரொவைட் பண்ணுறாங்க உங்களுக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா டிஎம்ஹெச்பி கிளினிக்கல் பிசியாலஜிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு வேக்கன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா எம்எஸ்சி பிசியாலஜி, எம்பில் கிளினிக் பிசியாலஜி, எம்ஏ ஆர் எம்எஸ்சி பிசியாலஜி, அப்படி இல்லை இன்னும் 6 மாதம் ட்ரைனிங் சென்டரில் ஐடென்டிஃபிகேஷன் சென்டர் இன்ஸ்டியூட் ஒர்க் பண்ணியிருக்கீங்கனாலும் ஓகே தான். 6 மந்த் உங்களுக்கு ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 27,000 சொல்லியிருக்காங்க பெர் மந்த்துக்கு. ஸோ கவுண்டர் பிஸ்னஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா யூஹெச்டபிள்யூசி ஸ்டாஃப் நர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் சேம் நர்சிங் முடிச்சிருந்தாலே போதும் சொல்லியிருக்காங்க. 50 வயசுக்குள்ளே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் சம்பளம் பார்த்தீங்கன்னா 21,000 சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் கவுண்டர் பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எஃபிடிபி 2025-26 தெளிவாக கொடுத்துருக்காங்க. வருஷத்துக்கான ஃபினான்ஷியல் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஏஎன்எம் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 வேக்கன்சி இருக்குது உங்களுக்கு இதில். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி அதாவது 10th 12th படிச்சிருந்தாலே போதுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. டிபிஹெச் அப்ரூவல் இன்ஸ்டியூட்டில் இருந்து நர்சிங் படிச்சிருந்தாலும் ஓகே தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 14,000 சொல்லியிருக்காங்க பெர் மந்த்துக்கு. ஸோ அதுவும் ஆன்லைன் கவுண்டர் பேஸில் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ தெளிவாக நிபந்தனை கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தான் முக்கியமான நமக்கு இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது, எந்த ஒரு காலத்தையும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டான்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. பணியில் சேர்வதற்காக சுய விருப்ப ஒப்புதல் அண்டர்டேக்கிங் எடுப்பாங்க, கண்டிப்பாக வாங்குவாங்க. கவனிப்பதிகளின் எண்ணிக்கை மாறுதலுக்குட்பட்டது, மாநில நலச்சங்கத்தையும் முடிவு ரீதியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நிபந்தனைலாம் உங்களுக்கு ஓகேன்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன நீங்கள் எந்த முகவரிக்கு நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதுக்கான முகவரி அனுப்பியிருக்காங்க. அது நீங்கள் அப்ளிகேஷன் அனுப்பிட்டு நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் தெரியல கண்டிப்பாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் அப்ளிகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ டவுன்லோட் பண்ணி நோட் பண்ணிட்டு நீங்கள் அதை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே கொடுத்துருக்க அட்ரஸை நீங்கள் அனுப்பினீங்கனாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இன்டர்வியூ லெட்டர் கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க, நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.